ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் அமைவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு தியானிக்க விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தை ஆதியாகமம் 21 அதிகாரம் 23 வசனத்தை முன்வைக்கிறேன். நீ செய்கிற எல்லாவற்றிலும் தேவன் உன்னோடு இருக்கிறார். நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்பதுதான் இந்த அற்புதமான ஒரு வார்த்தை. நம்ம எல்லோருக்கும் தெரியும், அமலேக்கு ஆபிரகாமை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களை நம்ம செய்கிறோம். ஆனால் எல்லாவற்றையும் தேவனுடைய பிரசன்னத்தை நம்மால் எதிர்பார்க்க முடிகிறதா? நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தர் என் கூட இருக்கணும், இன்னைக்கு நான் என்னெல்லாம் செய்ய போகிறேனோ அதெல்லாம் கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறீங்களா? அதுக்கு என்ன செய்யணும்? ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அவங்க சாட்சி, நீ செய்கிற எல்லாத்தையும் கர்த்தர் கூட இருக்காருப்பா. சின்ன காரியமானாலும் பெரிய காரியம் கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் அப்படின்றாங்க. கன்ஃபார்மா இதனால் ஆரம்பிக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் அந்த கன்ஃபர்மேஷன் இருக்குதா? அப்படி இருக்குன்னு சொன்னால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை கொஞ்சம் திருப்பி பாருங்கள். ஆபிரகாமுடைய வாழ்க்கை எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் நல்ல அறிமுகமானது, வெரி ஃபேவரட் டு எவ்ரிதிங், எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஆபிரகாம் முதலாவது ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டோன்னு எல்லாவற்றையும் விட்டு வந்தான். தன்னுடைய இனத்தை விட்டு, ஜாதியை விட்டு, ஊரை விட்டு, தன்னுடைய எல்லா விதமான காரியத்தையும் விட்டு விட்டு வந்தான். என்னன்னு கேட்கல. நீங்கள் ஆண்டவர் நம்மகிட்ட விரும்புகிற காரியம் தான். இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்த பொழுது சீஷர் என்ன செய்தாங்க? தன்னுடைய பேரண்ட்ஸு, வலை, குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாங்க. ஒருவேளை இன்று நம்மளால் அது செய்ய முடியாது. அந்த அளவு அவங்களுடைய வாழ்க்கை இருந்துச்சு. ப்ரியாரிட்டி யாருக்கு கொடுக்குறோம்? முதல்ல உன் வாழ்க்கையில் யாருக்கு முதலிடம் கொடுக்குற? அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்தீங்கன்னா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆண்டவருக்கு, ஆண்டவருடைய காரியங்களுக்கு முதலிடம் கொடுத்தா உன் குடும்பம் கண்டிப்பாக நல்லா இருக்கும். இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் தான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் கஷ்டங்கள், தொல்லைகள் வரும். ஆனால் அதே கதையாக பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. விசுவாச வாழ்க்கைன்னு அதாங்க. என்ன வாழ்க்கை? நீங்கள் ரோமர் 4 அதிகாரத்தை வாசிக்கும் போது 19-20 வருஷம் சொல்லுகிறது, அவனுக்கு 100 அவன் வயது சென்றவனாயிருந்தும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனது எண்ணாது இருந்தான். வாழ்க்கையில் சில காரியங்கள் நம்ம கழிய விட்டு போயிடுச்சு, நடக்கலை, நடக்க முடியாத சூழ்நிலை. அதே பேசி பேசி என்னையே ஆக போகுது? நடக்காத காரியத்தை நான் இந்த 18 வயசுலாம் இப்படி இருந்தனாக்கும், 20 வயசுலாம் இப்படி இருந்தனாக்கும் அப்படின்னு சொல்கிற என்ன இருக்குது? பல வருடங்களுக்கு முன்பதாக நாங்கள் வாழ்கிற அந்த இடத்துல தூத்துக்குடியில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சகோனும் சகோதரியும் வந்தாங்க. 2 பேரும், அந்த சகோதரி ஒரு வெளிநாட்டில் பணிபுரிந்தாங்க, அந்த சகோனும் நல்ல ஒரு பதவியில் இருந்தாங்க. அப்போது அந்த வீட்டுக்கு நான் போயிருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ளே என்டர் பண்ண உடனே அந்த அந்த ஸ்டெப்ஸில் ஏறக்கு முன்னாடி, அது மேலே போகிற அந்த ஸ்டெப்ஸுக்கு ஏறக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ஃபோட்டோ வச்சுருந்தாங்க. ஐ நெவர் ஃபர்கெட் இல்லை. அவ்வளோ அழகான ஒரு புள்ளியோட படத்தை வச்சுருந்தாங்க. அப்போ அந்த ஆண்டிகிட்ட கேட்டேன், கிட்டத்தட்ட இவங்க ஃபேஸ் மாதிரி இருந்துச்சு. அந்த ஆண்டிகிட்ட கேட்டேன், ஒரு அழகான பிள்ளைக்கு படத்தை வச்சுருக்கீங்களே என்னன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, சிரிச்சுட்டே சொன்னாங்க, எனக்கு 18 வயசு இருக்கும்போது நான் எடுத்த படம் அப்படின்னாங்க. வச்சுக்கலாங்க. இன்றைக்கி அந்த பாட்டிக்கு, அந்த அம்மாவுக்கு 60-70 வயசு ஆகுது. இப்போ 18 வயசு முகத்தை பார்த்து அழகு போட்டுக்கலாம். அது திரும்பி வருமா? வராது. வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் இது மாதிரி. ஆனால் அந்த அம்மாவுக்கு இன்னும் அந்த பசுமையின் எண்ணங்கள் பார்த்தீங்களா, அதான் ரொம்ப முக்கியம். அப்புறம் அதோட வாழ்க்கையில் வேதனையான அனுபவங்கள் தான், அதை அவன் பார்க்கல, பசுமையான அனுபவங்களை பார்த்தான். இன்றைக்கி உன் வாழ்க்கையில் எனக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்குது, தொல்லைகள் இருக்குது. இதே பேசி பேசி என் வீட்டுக்காரர் அப்படியாக்கும், எனக்கு வருமானம் வரலையாக்கும், எனக்கு கடனாக இருக்கும், எனக்கு வேலை, இதே சொன்னீங்கன்னா என்னம்மா நடக்க போகுது? கடந்து போகும் வாருங்கள். அந்த தீமைகளை கடந்து போவோம். மனசில் தூக்கி எறிங்க. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் நினைத்தால் கட்டாத வீட்டை அவருக்கு தர முடியும், நாட்டாத திராட்சை கனைகளை புசிக்கும்படி செய்ய முடியும், வெட்டால் துறவுகளின் தண்ணீரை கொடுக்க முடியும். அன்றைய விஷய ஜனங்கள் அந்த பாலும் தேனோட கானாதேசு போனோம். ஆண்டு கொடுத்த வாக்கு தானே, நீ வீடை கட்ட வேண்டாம், உனக்கு வீடு ரெடியாக இருக்குது. நீ திராட்சை செடியை நட வேண்டாம், கனி ரெடியாக இருக்குது. நீ தண்ணியிலேயே வெட்ட வேண்டாம், தண்ணி ரெடியாக இருக்குது. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு அந்த நம்பிக்கை ஆண்டவர் மேலே வச்சிருக்கீங்களா? இன்னொன்று ரொம்ப பிடிச்சது என்னன்னு சொன்னால், அவன் தன்னுடைய கண்களினால் பார்க்கலங்க எல்லாத்தையுமே.
நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போயிட்டே இருந்தான். ஆனால் கூட போன லோத்து அங்கிட்டு பார்த்து சோதங்குமாரை பிடிச்சி செழிப்புன்னு போய் வாழ்க்கையை ஒழிச்சுக்கிட்டான். ஆனால் ஆண்டவராய் கர்த்தர் ஒரு நாள் ஆபிரகாமை பார்த்தவன், கண்களை ஏறெடுத்து பார், நீ காலடி விடிக்க அந்த தேசமெல்லாம் உனக்கு சொந்தமாக மாறப்போகுது. பிரைஸ் தி லார்ட். அதான் தேவனுடைய தரிசனம். இன்னைக்கு உன் கண்களோடு உன் தரிசனத்தை பார்க்காத, உன் நம்பிக்கையற்ற கண்களோட உன் வாழ்க்கையை பார்க்காத, பிரச்சனை நிறைந்த உன் கர்த்தரோடு கூட பாரு, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கடைசியாக ஒன்று சொல்லட்டுமா? இவன் தனக்கு மட்டுமல்ல, தன் பின் சந்ததிக்கும் தேவனுடைய நீதிகளையும் நியாயத்தையும் எடுத்துரைக்கிறவனாக இருந்தான். அப்போ உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்குன்னா விட வேண்டிய காரியங்கள் விடணும். இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் கசப்பான அனுபவங்களை நம்ம மறக்கணும். என்னென்ன வேதனைகள் இருக்கோ அதெல்லாம் எண்ணி பார்க்கக்கூடாது. 3வது தேவனுடைய கண்களாக இருக்கணும். 4வது நம்முடைய பின் சந்ததிக்கும் தேவனுடைய மகிமையை சொல்லும்போது கர்த்தர் சொல்லுவார், நீ செய்கிற எல்லா காரியத்திலும் நான் கூட இருக்கிறேன் என்பார். அப்படிப்பட்ட நாளாக இருக்க கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களை மகிமைப்படுத்துவார். ஆமேன், ஆமேன்.